ரஜினி கமல் சூழ்ச்சி. அஜித் விஜயை இணைக்க மும்மரம். ஒரு காலத்தில் கமலும் ரஜினியும் இணைந்து நடித்து வந்தார்கள். அதற்கு முன்பே சூப்பர் ஸ்டார்களாக இருந்த எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த கூண்டுக்கிளி படம் ஒரு சில நாட்களிலேயே தியேட்டர்களில் இருந்து வாபஸ் பெறப்பட்டது. ஏன், ஒரு ரசிகர் குத்திக் கொல்லப்பட்டார். அதனால் ரஜினி கமல் இணைந்து நடித்த படங்களாலும் அப்படி ஒரு கொடூரம் நிகழக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே புகைச்சல்கள். ஒரு கட்டத்தில் பலவாறாக சிந்தித்த கமல், நாம சேர்ந்து நடிச்சா ஒருத்தர் சம்பளத்தையே ரெண்டா பிரிச்சு கொடுக்கறாங்க, ஆனால் தனித்தனியா நடிச்சா தனித்தனியா நிறைய சம்பளம் வாங்கலாம், அதனால் பிரிஞ்சிருவோம் என்று ஐடியா கொடுத்தார். அதற்கப்புறம் இருவரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. இப்போது தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து கூட்டு மந்திரி சபை அமைக்கலாம் என்கிற அளவுக்கு சூழ்ச்சி நடக்கிறதாம். போகட்டும், அஜித் விஜய் விஷயத்திற்கு வருவோம். இன்று தமிழ் சினிமாவின் மார்க்கெட்டையே தலையணையாக வைத்துக்கொண்டு தூங்குகிற அளவுக்கு தனி பெரும் சக்தியாக இருக்கிறார்கள் இருவரும். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கும் படத்திற்கு 100% சாத்தியமே என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. இருவரும் ஒரு வார்த்தை என்று சொன்னால் பணத்தை அள்ளி கொட்டி படம் எடுக்க பெரும் நிறுவனங்கள் தயார். ஆனால் யானையின் முதுகில் ஏறி அம்பானியை போர்த்துகிற தைரியம் யாருக்கு இருக்கிறது? ஏன், நான் இருக்கேன் என்று துணிந்திருக்கிறாராம் தனி ஒருவன் பட இயக்குனர் மோகன்ராஜா. இருவருக்கும் ஏற்றது போல கதையும் தயார் என்கிறார் இவர். அஜித் விஜயை சந்திக்கிற முயற்சியிலும் இறங்கிவிட்டாராம். காய் பழுக்குதா கனி அழுகுதா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும்.